தமிழ்நாட்டு கொடியை ஏத்துறோம், உடனே பிரிவினை, உடனே பாசிசம்லாம் சொல்லுவான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாதனால பேசுவான். கோட்டையிலே ஒரு நாள் இந்த கொடியை ஏத்த போற, நீ பார்க்கதான் போற. இந்தியாவுக்கு ஒரு கொடி வந்தது, அதுக்கு முன்னாடி இந்த கொடி இருந்தது. அதுதான் வரலாறு. இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் அந்த கொடி எந்த கொடி? எந்த கொடி? கீழே இருக்க அந்த வில் அம்புதான். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கையிலே ஒரு கொடி இருந்தது. அந்த கொடி எந்த கொடி? இந்த கொடிதான். உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று, கடல் பல கடந்து, படை பல நடத்தி, பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் 3வது பெரிய வல்லரசை நிறுவினான் என் பாட்டன் அருண்மொழி சோழன். அரசனுக்கு அரசன், அவன் மகன் அரசேந்திரன். அவன் கையில் இருந்த கொடி இந்த கொடி. 3 கொடியும் சேர்ந்து அவன் பேரன் பிரபாகரன் மகன் சீமான் கையிலே தமிழ் தேசிய கொடி, தமிழர் நாட்டு கொடி, தமிழர் பண்பாட்டு கொடி, அவன் பரம்பரை கொடி. என்னரும் தம்பி தங்கைகளே, திமிரோடு அதை தூக்கி பிடி. எவன் குறுக்க வந்தாலும் ஓங்கி அடி. இது நடிப்பல்ல, வென்றாக வேண்டும் என்கிற இதய துடிப்பு, லட்சிய துடிப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டு கொடியை ஏத்துறோம், உடனே பிரிவினை, உடனே பாசிசம்லாம் சொல்லுவான். அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியாதனால பேசுவான். கோட்டையிலேயே ஒரு நாளைக்கு கொடியை ஏத்தத்தான் போறேன், நீ பார்க்கத்தான் போற. இந்தியாவுக்கு ஒரு கொடி வந்தது, அதுக்கு முன்னாடி இந்த கொடி இருந்தது. இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் அந்த கொடி எந்த கொடி? இந்த கொடி. ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கையிலே ஒரு கொடி இருந்ததே, அந்த கொடி எந்த கொடி? இந்த கொடிதான். உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று, கடல் பல கடந்து, படை பல நடத்தி, பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகின் 3வது பெரிய வல்லரசை நிறுவினான் என் பாட்டன் அருள்மொழி சோழன். அரசனுக்கு அரசன், அவன் மகன் அரசேந்திர சோழன். அவன் கையில் இருந்தது எந்த கொடி? இந்த கொடி. 3 கொடியும் சேர்த்து அவன் பேரன் பிரபாகரன் மகன் சீமான் கையிலே தமிழ் தேசிய கொடி, தமிழர் நாட்டுக்கொடி, தமிழர் பண்பாட்டு கொடி. என் அருமை தம்பி தங்கைகளே, திமிரோடு அதை தூக்கிப்பிடி. எவன் வந்தாலும் ஓங்கி அடி. இது நடிப்பல்ல, வென்றாக வேண்டும் என்கிற இதய துடிப்பு, லட்சிய துடிப்பு என்று சீமான் பேசியுள்ளார்.